எக்ஸ்கியூஸ் மீ, ஹார்லிக்ஸ் இருக்கா? 1 minute. மெட்ராஸ் தம்பி, சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது. அது வராம இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை வாங்கி கூட. ஏன் இது ஹாஸ்பிட்டலா? ஆளை பாரு. அதுவா சொன்னா பரவாயில்ல. வந்துட்டா வந்துட்டா. தம்பி ஒதுங்கு 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 ஒதுங்கு. ஐயோ யோ, என்ன வண்டியிலே படிச்சு படிச்சு சொன்னா கேட்டீங்களா? அங்க பார்க்காதீங்க, அங்க பார்க்காதீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அங்க பார்க்காதீங்க. ஹார்லிக்ஸ் வேணுமா வேணாமா? வேணும் வேணும். இப்பதான் நல்ல புள்ள. தம்பி, எங்க பார்த்து என்ன செய்ய பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சோடா கலர்ல என்ன இருக்கு? முதல்ல போங்க. முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்க போறீங்களா தம்பி? அதான பார்த்தேன். உங்களுக்குன்னு வாட்டமா கண்ணாடி வச்சிருக்கான். சந்திரு, உங்க காரை வெளியில பார்த்தேன், அத உள்ள ஓடி வந்துட்டேன். ஒரு இடம் விட மாட்டீங்களே. இதுங்க ரெண்டுத்துக்கு நான் தான் உள்கைன்னு என்ன வெட்ட போறானுங்க. Would you show that? Sir? ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கியாச்சு. அந்த பொண்ணு அவன் அப்பவே போயிட்டா. அப்பாடா, வாங்க போலாம். தம்பி, நல்ல வேலை தம்பி. அந்த பொண்ணு எங்க நம்மளோட வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ, தம்பி தம்பி, இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பொண்ணுக்கு என்ன துணிச்சல் இருந்தா நம்ம பின்னாலே ஏறி வந்துகிட்டு நம்மளே கரெக்டா பண்ணுது. தம்பி, இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். மரியாதையா வண்டியை நிறுத்து, என்ன இறக்கி விட்டுரு. சென்றல் பொன்னேகம் நம் பந்தல். இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் போர் கவிதை. இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை. ரோஜாவை தாளாட்டும் தென்றல் உன் கூந்தல் என் ஊஞ்சல்.
விசாரிச்சுட்டா போகுது. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க தங்கச்சி எஸ்டேட்டையா தியாக வீட்டுக்கு வந்திருக்கானே ஒரு பையன், அவங்க கூட அடிக்கடி சேர்ந்து கும்மாளம் போடுறான். இது நம்ம கிராமத்துக்கே அவமானம் இல்லையா? மச்சான், நான் கூட கேள்விப்பட்டேன். அவனை இப்படியே விட்டுறக்கூடாது. நித்யா, வாழ்க்கையில எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க. ஆனா தன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு தான் அமையுது. அந்த சில பேர்ல நானும் ஒருத்தனா இருக்க முடிவு பண்ணிட்டேன். இது நடக்கிற காரியமா? கிடைக்காத பொருளுக்கு நான் ஆசைப்பட்டுட்டேன் சந்துரு. குழந்தைத்தனமா ஏன் கண் கலங்குற? என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்துரு. பயப்படாத நித்யா, இன்னைக்கே என் கூட வரியா சொல்லு. நான் என்னோட உன்னை கூட்டிட்டு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பாக்குற? நம்பிக்கை இல்லையா? கை நீட்டு. சத்தியமா சொல்றேன், இந்த கையை நான் ஆயுஷ் பூரா விடவே மாட்டேன். இதுக்கு சாட்சி இந்த ஆத்தங்கரை, இந்த அழகான சின்ன இடம், இந்த மலர்கள், இதெல்லாம் தான் சாட்சி. நாங்கெல்லாம் உங்ககிட்ட எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவ்வளவு அடக்கமானவரா தெரியலீங்க. ரொம்ப நல்ல பையனாச்சே, படிச்சவன். இல்லைங்க, அவர் என் தங்கச்சியை சந்திக்கிறதாவும் அவகிட்ட பழகிறதாவும் என் காதுக்கு செய்தி வந்திருக்கு. ஐயோ, அது ரொம்ப தப்பாச்சுங்களே. அப்படிலாம் நடக்கூடாதுங்களே. என் காதுக்கு செய்தி வந்தது தப்பா? ஐயோ, அதை சொல்லிங்க. அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசுறது தப்புன்னு சொல்ல வந்தேன். இது வதந்தியா இருக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். இதுவே உண்மையா இருந்தா நாங்க எப்படிப்பட்டவங்க, என்ன நடவடிக்கை எடுப்போங்கிறது உங்களுக்கே தெரியும். இது அநேகமா வதந்தியா தான் இருக்கும். அவன் தவறான வழிக்கு போக மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க விருந்தாளி ஆச்சுங்கிறதுக்காக தான் மரியாதையா வந்து தகவல் கொடுத்தேன். கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. சொல்றேங்க, புத்தி சொல்றேங்க. நானும் சொல்றேங்க. இத பாருங்க, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அங்கமா குறைச்சிருவாங்க. அப்புறம் நீங்க அரைக்குறை உடம்போட தான் அல்லாணும் அப்படின்னு சொல்றேங்க. இத பாருங்க, சிரிச்சு பேர் தான் அவங்க சுபாவம்னா அதை நீங்க கண்டிப்பா மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அதையும் சொல்றேங்க. அப்ப நீங்க புறப்படுங்க. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சுங்க. நாங்க வரோங்க. நெல்லு மணி என்ன போ? இப்போ மணி. இந்நேரம் எங்க இருந்துட்டு வர? நான் கோடி விட்டு தானோ, கனகாத்தியோட பொண்ணு திலகா எல்லாரும் ஆத்தங்கரையில. தனம் திலகாவெல்லாம் 4-5 தடவை 1/4 மணி நேரத்துக்கு முன்னால கூட வந்து உன்னை தேடிட்டு போயிருக்கிறாங்க. எங்கிட்டயா கதை இழக்கிற? உண்மையை சொல்லு, யாரோட இருந்துட்டு வர? நீயா சொல்ல மாட்ட? உண்மையை நான் வர வைக்கிறேன். வளர்ந்த பொண்ணு. சந்துரு, மணி 10 இன்னும் தூங்க போல? தூக்கம் வரல. சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நாளை காலையிலேயே நீ ஊருக்கு போயிடணும். என்ன சொல்ற? உன்னை பத்திரமா உங்க அப்பா கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு சொல்றேன். விருந்தாளிய வீட்டை விட்டு போக சொல்றமேன்னு எனக்கும் வேதனையா தான் இருக்கு. வேற வழி இல்லை. ஏன்னா நீ உன் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க.
என்ன உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க சந்துரு, கூட்டிட்டு போயிடுங்க. இப்படி இந்த ராத்திரியில வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கிய, இதனால ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவுகளை நீ நினைச்சு பாத்தியா? இவ ஒரு வேகத்துல வெறியில ஓடி வந்திருக்கா தியாகு. ஏதாவது சமாதானம் சொல்லி இவளை இவ அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிடலாம். வாங்க. அம்மா, நீங்க என் அண்ணன் கிட்ட ஒப்படைக்கல, ஒரு சின்ன பொண்ண பலி கொடுக்கறீங்க. இனிமே நான் என் வீட்டுக்கு போறதும் தற்கொலை பண்ணிக்கிறது ஒண்ணுதாம்மா. நீ என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு உடந்தையா நாங்க இருக்க மாட்டோம். புறப்படு. என்னங்க பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க சந்துரு, நீங்க அம்மா என்ன திரும்பி போக சொல்றீங்க? பாருங்க சந்துரு, எல்லாம் பாருங்க. இப்ப சொல்லுங்க சந்துரு, மிருகத்தை அடிக்கிற மாதிரி எங்க அண்ணன் என்ன அடிச்சிருக்காரு. நித்யா, உன்னை என்னோட கூட்டிட்டு போறேன். இப்பவே என்னோட கூட்டிட்டு போறேன். சந்துரு, எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்க நான் தயாராயிட்டேன். இனிமே என் நித்யாவை என்னால கைவிட முடியாது. சந்துரு, தியாகம், என்னால உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிரு. வாட் டு யூ மீன்? சந்துரு, நீ நல்லா இருக்கணும், எனக்கு அதாண்ட வேணும். அர்ச்சனா, உன் கூட பிறந்த சகோதர மாதிரி என்ன நடத்தின, என்னால உன்னை மறக்கவே முடியாது. பெஸ்ட் ஆஃப் லக் சந்துரு. பை தியாகம். இவ்ளோ பெரிய வீடு, ரொம்ப அழகா இருக்கு சந்துரு. அழகா அப்புறம் ரசிக்கலாம், முதல்ல வா உள்ள போவோம். கொஞ்சம் இருங்க, என் பெட்டி எடுங்க. எதுக்கு? எடுங்க சொல்றேன். என்ன இது? எங்க அம்மா எனக்கு அது கொடுத்திருக்காங்க. அவங்க ஞாபகார்த்தமா இதை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஏன் கழுத்துல போட்டுக்கல? சங்கிலி அறுந்து போச்சு. ஓ, பரவாயில்லையே. மேலாடை இல்லாம போனா உங்க அப்பா அம்மா அசிங்கமா நினைப்பாங்க இல்லையா, அதனாலதான். சரி வா உள்ள போவோம். அப்பா, நான் மேல வரலாமா? நீ மட்டும் இல்ல, அவளும் தான். உட்காரு. 2 பேரும் தான். ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி, டீ, பிரேக்ஃபாஸ்ட்? வேண்டாம்ப்பா. இவ பேரு நித்யா.
வந்து நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். நீ போன இடத்துல இவளை சந்திச்ச, 2 பேரும் காதலிச்சீங்க. அப்பா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தாராஜன் நேத்தே எனக்கு ட்ரங்கால் போட்டு சொல்லிட்டான். ஜாதி கட்டுப்பாட்டை மீறி இவ உன்னோட ஓடி வந்திருக்கா இல்லையா? இல்லப்பா, என்ன நம்பி வந்திருக்கா. நானும் உன் பேர்ல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன்டா. சந்துரு, என்னடா அநியாயம் இது? தைரியமா இவளை கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறியாடா? ஆமாமா, உங்க அனுமதியோட, உங்க ஆசீர்வாதத்தோட. டேய், உங்க அப்பா மானம் மரியாதை எல்லாம் என்னடா ஆறுது? ஜானகி, நீ எதுவும் பேசாத. சந்துரு, உடனே அவளை கூட்டிட்டு அவ ஊர்ல விட்டுட்டு வா, போ. அது மட்டும் என்னால முடியாதுப்பா, நிச்சயமா முடியாது. You bloody rascal, unfaithful fellow, get out. போட வெளியே. குடும்பத்துக்கே ஒரே வாரிசுன்னு உன்னை எவ்வளவு செல்வாக்கோட வளர்த்த, உன்னை பெருசா கொண்டு வரணும்னு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்டேடா. இதுக்கெல்லாம் அழலாமா? துணிச்சல் இருந்தா பெத்தவங்களை மதிக்காம நீ இந்த முடிவுக்கு வந்திருப்ப. நான் இதை கௌரவத்தை எதிர்பார்த்தேன். நினைச்சு பார்க்க வேண்டாம், ஸ்டேட்டஸை எண்ணி பார்க்க வேண்டாம். என் முகத்தில் நீ விழிக்காதடா. கண் மருவா எங்கயா போய் தொலை. இன்னும் அழுதுட்டு இருக்க. இதோ பாரு, யார் என்னை விட்டு பிரிஞ்சாலும் சத்தியமா நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எங்க கண்ணை தொடச்சுக்க. டியர், வெளியே போகும்போது வழக்கமா கொடுக்கறத கொடுத்துட்டு போங்க. வாங்க ராஜு. கடைசியில் என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? பெரிய இடத்து பையன் அவனை தூக்கி வச்சு பேசுறீங்களே, இப்ப அவன் தங்கச்சி இழுத்துட்டு ஓடிட்டான். ராஜு, மறைக்காதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். இப்படி ஒரு தலைக்குனிவு ஏற்படும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால கூட இதை நம்ப முடியல. அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை அணுவா வெட்டலன்னா எனக்கு நிம்மதி கிடைக்காது. பட்டணத்துல அவன் எங்க இருக்கான்? அவன் விலாசம் என்ன? வந்து அவன் காலேஜில் படிக்கும்போது என் கூட பழகினதுதான். அவன் வீடு எங்கன்னு எனக்கு தெரியாது. அவனை காப்பாத்துறத நினைச்சு வீணா என் பகையை தேடிக்க வேண்டாம். ஐயா ஐயா ஐயா, அவர் பகை நமக்கு இருக்குங்க. பேசாம விலாசத்தை சொல்லுங்களேன். யோ மேஸ்திரி, ஐயா தான் விலாசம் தெரியாதுங்கறாருல, அப்புறம் நீயே உளர்ற? அம்மா, நான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரை பார்த்தா உளர ஆரம்பிச்சிடுறேன். இதோ பாருங்க ராஜு, நான் தங்கி இருந்த ஹாஸ்டலுக்கு அவன் வருவான் போவானே தவிர நான் அவன் வீட்டுக்கு போனதில்லை. அவன் விலாசமும் எனக்கு தெரியாது. விலாசம் தெரியாது?